வணக்கம் ஓவியா. அதாவது காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் அரசு எலைட் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு மதுபானம் வாங்க சென்ற வாடிக்கையாளர் ஒருவர் ஒரு புல் பாட்டில் மதுபானம் வாங்கி உள்ளார். அதன் விலை எவ்வளவு என்று கேட்டதற்கு 930 எனவும் விற்பனையாளர் தெரிவித்தார். அதன் தெரிவித்தின் பேரில் பணம் செலுத்தி பெற்றுக்கொண்ட அந்த பாட்டிலில் விலை 880 ரூபாய் மட்டுமே அச்சிடப்பட்டிருந்தது. அதாவது ஏன் 40 ரூபாய் கூடுதலாக வாங்குகிறீர்கள் என கேட்டுள்ளார். 880 ரூபாய் தானே வாங்க வேண்டும் என கூறியுள்ளார். ஏன் 930 ரூபாய் கேட்கிறீங்க என வாடிக்கையாளரும் கேள்வி மேல் கேள்வி எழுப்ப வீடியோ எடுக்கப்படுவதை கண்ட விற்பனையாளர் பாஸ்கர் வாயை திறக்காமல் மௌனமாய் இருந்தார். அதாவது கையில் காசு வாயில் தோசை என்று கேட்ட காலம் போய் கையில் பாட்டில் எக்ஸ்ட்ரா 40 ரூபாய் கொடு என்று இலைக்கடையில் மாமூல் வசூல் வேட்டை நடந்திருக்கிறது. எந்தவித பதிலும் சொல்லாமல் கள்ள மௌனம் சாதித்த அந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சாதாரண கடைகளில் தான் 10 ரூபாய் 20 ரூபாய் வசூலிக்கிறார்கள் என்றால் குளிர்சாதன வசதியுடன் இருக்கும் எலைட் கடையிலேயே அதுவும் ஒரு பாட்டிலுக்கு ரூபாய் 40 ரூபாய் வரை பகல் கொள்ளை அடிப்பதாகவும் என மதுப்பிரியர்கள் சமூக ஆர்வலும் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியுள்ளனர். அரசு விதிகளையும் டாஸ்மாக் நிர்வாகத்தின் உத்தரவையும் காற்றில் பறக்கவிட்ட இந்த விற்பனையாளர் பாஸ்கர் மற்றும் இந்த முறைகேட்டுக்கு காரணமானவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் டாஸ்மாக் உயர் அதிகாரிகளும் உடனடி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுப்பிரிகள் ஒரு கோரிக்கை முன்வைத்துள்ளது ஓவியா. மேலும் ஓவியா, ஒரு தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 10 லட்சம் மேல் விற்பனையாகும் கடையில் இருந்து நாள் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் வரை டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு, அதாவது மாவட்ட டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு வழங்கப்படுவதாகவும், அதனால் அந்த கடைகள் சம்பந்தமான எந்த புகார் வந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பொதுமக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கடைகளை அந்த அதிகாரிகள் பாதுகாத்து வருவதாகவும், அந்த கடைகளுக்கு எதிராக பொதுமக்கள் எந்த மாதிரியான போராட்டம் நடத்தினாலும் அதை கண்டும் காணாமல் இருந்து வருவதாகவும் சில டாஸ்மார்க்கில் பணிபுரிகிற ஊழியர்களே நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக ஓவியா, இது போன்ற மாவட்டத்தில் பணிபுரியக்கூட ஒரு மேல் அதிகாரி அவர்தான் அந்த பொறுப்பு ஏற்க வேண்டும். அவரே இந்த மாதிரி ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயல்படக்கூடிய செயல் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. எனவே தமிழக அரசும் துறை சார்ந்த அமைச்சரும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நேரடி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்களும் சமூக ஆர்வமும் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றனர் ஓவியா.